பாருங்கள். சுந்தர் அப்பு கேட்ரிங் சர்வீஸ் நம்பர் இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 20 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காயத்தை முதல்ல வெட்டிக்கிறோம். தக்காளி வெட்டுறாரு நம்ம பஸ் ஸ்டாண்டு விஜயகுமார். எட்டு கிலோ வெங்காயம், 8 கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். கேமரா 4 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறோம். ஆயில், பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இருக்குது. அதெல்லாம் செட் பண்ணிடுறோம். நம்ம இல்லை அப்புறம் அடுப்பு ஏற்றுறதுக்கு முன்னாடி இதே மாதிரிலாம் போட்டு செட் பண்ணிடுறோம். 4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டோம். 20 லிட்டர் 5 கிலோவுக்கு 1 லிட்டர் எண்ணெய் 200 கிராம் கணக்கு பண்ணி அந்த அளவில் போடுங்க. ஆயில் கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி நம்ம டம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஏலக்காவும் ஒரு 10 கிராம் போட்டுங்க, நல்லாயிருக்கும். நெய் 1/2 லிட்டர் ஊற்றுறோம். இதில் இப்போ ஒரு 75% நெய் இப்போயே ஊற்றிடும். மேலே இறக்க சொல்ல ஒரு 25% மேலே ஊற்றுறோம். நெய் ஊற்றுறோம். பச்சை மிளகா 150 கிராம், முழு மிளகா காம்பிக்கிட்டு வச்சுக்கோம், கீறக்கூடாது. அடுப்பு செட் பண்ணிட்டோம். அடுப்பு 10 வச்சிடணும். இனிமேல் நாங்கள் ஹிந்து முறைப்படி கிடையாது, முதல்ல சாமி கும்பிட்டு தான் நாங்கள் அடுப்பு 10 வைப்போம். இல்லையாப்பா காலமத்தாயி. அடுப்பு 10 வச்சோடனே அரிசி ஊற வச்சிடும். இந்த பக்கெட்டில் வந்துடும். 4 பக்கெட்டு அரிசி. ஒரு பக்கெட்டு 5 கிலோ. 1க்கு 1.5 தண்ணி வைக்கலாம். இது 1க்கு 1 தண்ணி வைக்கலாம். அரிசி முதல்ல கழுவிடும். அரிசி முதல்ல கவிட்டால் தான் அப்புறம் உடையாது அரிசி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாமரம் ஒன்று இருக்குது. மாங்காய் நல்லா காய்ச்சிருக்கு, ஆனால் சாப்பிட முடியாது, ஏன்னா ஒரே புளிப்பாக இருக்குது. ஒரு மாங்காய் வந்தோடனே சாப்பிட்டோம். அவர் அஸ்டன் தவிரார், நம்ம வீடியோ எடுக்கணும். அவர் அஸ்டன் தவிராரு. நல்லா காற்று ஓட்டமாக இடம் இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்லா வேர் சோலை ஊற்றிட்டு அப்படியே இதுவாக இருந்துருக்கு. வெங்காயம் வதக்கிருக்கோம். வெங்காயம் மேலே வதக்கணும். நல்லா காற்று ஓட்டமாக இருக்குது, இடம் ஃப்ரீயாக. அது காமிப்போம். நல்லா பிரியாணி செய்யறதுக்கு இடம் நல்லா காற்றோட்டமாக இருந்தோம்னா ஃப்ரீயாக காமிச்சிக்கலாம். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பிரியாணி காமிக்கிறேன். ஒரு 70% வெங்காயம் வதங்கிச்சு. புதினா மல்லியை நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா இப்போ வெங்காயம் வதக்க சொல்லி கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் வாசனை நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்துக்குள்ளேயே இப்போது புதினா மல்லி சேர்த்து நம்ம வதக்குறோம். வெட்டி வச்சுருக்க புதினா மல்லி போட்டுறோம். உப்பு போட்டுறோம். உப்பு போட்டால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் உப்பு தேவையான அளவுக்கு நாங்கள் போட்டுக்கிறோம். இப்போது வெங்காயம் புதினா தழையை போட்டு நல்லா வதக்கிச்சு. இப்போ இஞ்சி நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி 2 கிலோ இஞ்சி அரைச்சி வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி எப்பவுமே போட்டால் பிரியாணி எப்பவுமே சுவையாக இருக்கும். பூண்டும் சேர்த்துக்கிறோம். பூண்டு 2 கிலோ, இஞ்சி 2 கிலோ, அதை கணக்கு பண்ணி நம்ம சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணி சுவை எந்த அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட சுவை அதிகமாக இருக்கும். ஆனால் நைட் அரைச்ச இஞ்சி பூண்டுலாம் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே கம்மியாக செய்ய சொல்லும். அதிகமாக செய்ய சொல்லுவோன்னா நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுக்கலாம். அதெல்லாம் நல்லா அது வதக்கட்டும். மிளகாய்த்தூள் 20 கிலோ செய்ய போகிறோம். 20 கிலோக்கு 20 கிராம் வைக்கிறோம். சாரி, 200 கிராம் வைக்கிறோம். ஓகே, போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கறியில் வர மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதனால் 20 கிலோக்கு 200 கிராம் போடுறோம். ஓகேங்களா? போட்டு நல்லா வதக்குறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போடுறோம். 7 தக்காளி போடுறோம். நம்ம விஜயகுமார் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். காலேஜ் படிச்சிருக்காரு, பிசிஏ. நம்ம கூட தான் ஒர்க் பண்ணுறாரு. பார்ட் டைம் ஜாபாக. வேலை செய்யறது தப்பு கிடையாது. உழைக்காமல் சோம்பேறி மாரி உட்காந்துருந்தா வீட்டில் உட்காந்துருந்தா. தக்காளி போட்டோம். இப்போது நல்லா வதக்கிட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணணும். தயிர் போட போகிறோம். தயிர் எத்தப்பா? தயிர் 20 லிட்டருக்கு 1.5 லிட்டர் தயிர் போட போகிறோம் நம்ம. போதுமா?
தண்ணி ஊற்றுறோம். நம்ம அந்த பக்கெட்டில் வந்து நம்ம 4 பக்கெட் அரிசிக்கு ஒரு பக்கெட்டுக்கு 1.25 கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றணும். நம்ம ஏன் இப்போ கறி போடணும்னா, கறி இப்போ போட்டோம்னா உடஞ்சிரும். அதனால் தண்ணி கொச்ச பிறகு நம்ம வந்து கறி சேர்த்துறோம். அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கணும். ஓகேங்களா? தண்ணி 1 கேன் ஊற்றுறோம். இது வந்து 3.5 பக்கெட்டுக்கு தண்ணி கணக்கு நம்மளுக்கு. மிச்ச தண்ணியை பக்கெட்டில் வந்து ஊற்றணும். இந்த பாருங்க, நல்லா தண்ணி கொச்சிச்சு, கறி இது வருது. தண்ணி கொச்ச பிறகு தான் கறி போட்டால் தான் கறி உடையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி போடணும். ஓகேங்களா? போட்ட பிறகு உப்பு காரம் செக் பண்ணிங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தண்ணி சுண்டிடுச்சு. இந்த டம் அள்ளி போடுறோம். மேலே ஒரு கல் வெயிட் வச்சு நெருப்பள்ளி போடுறோம். இங்கே வந்து லைட்டு வெளிச்சு வர கம்மியாக இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பொறுமையாகவே இந்த பிரியாணி நாங்கள் செஞ்சோம். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு. நெருப்பு வந்து அள்ளி போட்ட பிறகு ஒரு 20-25 நிமிஷம் நீங்கள் டம் காட்டணும். இந்த பாப்பாவுக்கு தான் பர்த்டே தான் பிரியாணி செஞ்சோம். பிரியாணி எப்படி சொல்ல பிறகு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்தால் அருமையான பிரியாணி நமக்கு கிடச்சிது. ஆனால் அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி